என்ன கஷ்டம் அது சொல்லு, உனக்கு என்ன கஷ்டம்? பணம் தான் கஷ்டம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? 2026ல நீ அதை சமாளிச்சிட மாட்டியா? மணி வந்து கரெக்டா என்ன ப்ரோ டைம்? இந்தியா ஆஃப் ஆயிடுச்சா? சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். வண்டி கேஸ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. 2025 எக்கே சாப்பிடலாம். ஆனா சாப்பிட்டோன்னா அடிப்பானுங்க. பருப்புலாம் 2 அடிப்பாங்க. நான் என்னவோ ஒரு ஐடியா போட்டு வந்தேன், சென்னையில் இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம், சென்னையில் சூப்பராக இருக்கும்ட்டு. இந்த பாரு, இந்த டைம்ல ஸ்விக்கி சமையலாம் ஓட்டுறானே இவ்வளோ பெரிய விஷயம். அப்பா காட் கிரேஸ் சத்தியமா. பாவம் பஸ் டிரைவர்லாம் ரொம்ப பாவம்ல. எதுவும் விட்டு அவரே திட்டுறாரு, அசியசமா திட்டுறாரு பாரு. அவர் காண்டாயிட்டாரு அவரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. ஐயோ 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 ஐயோ, நம்ம ஒழுங்கா ரமணாவுக்கே போயிருக்கலாம் ப்ரோ. என்ன டிராஃபிக் ப்ரோ? 2025 தான் ஏதோ கோடல் மாலை தான் போயிடுச்சு. 2027 ஆச்சு நல்லா மாசா கெத்தா சூப்பராக இருக்கணும். விடவே கூடாது, எவன் வந்தாலும் அச்சு தள்ளிட்டு போயினே இருக்கணும் தான் ப்ரோ. நீ வரையும் நீ டைம்ல எதுவுமே பண்ணாம நல்லா ஆளுங்களாம் சுற்றுறது நம்ம மட்டும்தான் ப்ரோ. அவனுக்கு அப்போ எல்லாருமே எதனா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா அப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. எனக்கு ஆனால் இன்னைக்கு நம்ம கோல்டு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. இவங்களுக்காக வீடியோ எடுக்கணும் வந்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஃபன்னான விஷயம் தான் இங்கே இருக்கு. போயிட்டு பாக்கலாம், பீச் போயிட்டு. இதுக்கப்புறம் தான் கூட்டமே வரும் போல இங்க. இதுக்கப்புறம் தானே கூட்டமே வரும். இது உள்ளே வருவாங்க. அந்த பீச் தான் இருக்கும். என்ன போடாதா இது கூட்டம் இருக்கும். 11 மணிக்கு கூட்டம் ஆயிடும்ல, ஜாலியா இருக்கும். அன்நேச்சுரல் வராது. டீ ஹவுஸ் தான் எல்லாம் ஜம்ப் ஆயிடும் மொத்தமா. சூப்பர் ஜாலியா இருக்குது. சைலண்டா வராரு. பாத்துக்க, எதனா அட்டூழியம் பண்ண போற ஒரு புச்சு குத்துருவோம். ஒண்ணு ஆட்டுவா பண்ண போறோம். நீதான் ஆட்டுவா பண்ணுவீங்க. நாங்களாம் சைலண்ட் காய்ஸ் ப்ரோ. எக்கே சாப்பிடலாம். ஆனா சாப்பிட்டோன்னா அடிப்பானுங்க. பருப்புலாம் 2 அடிப்பாங்க. அங்கேக்குறாங்க 2 அடிப்பாங்க. பாத்து அப்படின்ட்டு. என்ன கஷ்டம் அது சொல்லு, உனக்கு என்ன கஷ்டம்? பணம் தான் கஷ்டம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? 2026ல நீ அதை சமாளிச்சிட மாட்டியா? இப்போ நீ வந்து உன்னோட செலவுலாம் எல்லாமே போய் எவ்வளோ வரும் உனக்கு? 1000 ரூபாய் வருமா? 800? 800லயும் 200 யூபர் கமிஷன். பாசன்ற பேர்ல 600. ஐயோ 600 தான் உன்னோட ஏர்னிங் சேவா? ஆமா, நான் 3 வேளை சாப்பிடணும்னா வெளில தான் சாப்பிட்டேன். நான் வண்டி ஓட்டு. கஸ்டமர்லாம் வந்து டிப்ஸ்லாம் போடுவானுங்களா? கார்ல வருவானுங்க, கரெக்டா கொடுப்பாங்க. வர காசை கரெக்டா கொடுப்பாங்க. ஜிபே ஒரு 10 ரூபா 20 ரூபா கேப் ஓட்டுறீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, கொடுப்பாங்க. சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கரெக்டா கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா நாங்கள் கேட்க மாட்டோம் எப்பவுமே. அவங்களாம் கொடுத்தா கேட்டா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, புரியுது உன்னோட கஷ்டம் புரியுது. ஸோ சென்னையோட மிகப்பெரிய புள்ளிக்கு வந்தோம். புள்ளிகேம் மணி வந்து கரெக்டாக என்ன ப்ரோ டைமு? இந்தியா ஆஃப் ஆயிடுச்சா? இது என்ன இது? அரே நீ அப்பா சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். வண்டி கேஸ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. 2025 இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சரி 2 நிமிஷம் தான் இருக்குது ப்ரோ. டைம் தான் ப்ரோ. ஐயோ கேஸ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ வண்டி. எல்பிஜி ப்ரோ. சிஎன்ஜி ஸ்டார்ட் ஆகுமா? ஆஃப் ஆயிடுச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் வேற கரெக்டா வீடியோ எடுத்துனுங்கிறேன், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. எதுமா இப்படி நடந்து அச்சே பாக்கல. கார்ல வந்திருந்தோம், கரெக்டா கேஸ் பெட்ரோல் இல்லாம காலி ஆயிடுச்சு போல.
லாய்ஸ் ரோடு சென்னையில இருக்கிறோம். எல்லாம் வந்து இப்போ கரெக்டா மணி 12:02 ஆகுது. எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. மேல பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. நம்ம ஆளு ஒருத்தர் இந்த ஆட்டோவோட ஓனர் ஆனது இல்ல, தூங்கிக்கிறாரு. தூங்குனது கூட பிரச்சனை இல்லை. இப்ப எங்களால காரை நவுத்த கூட முடியல. போலீஸ்காரங்க வந்து திட்டுறாங்க, ஏன் ப்ரோ ஏன் காரை இங்க விட்டீங்கன்னு சொல்லிட்டு. கேஸ் இல்ல சொன்ன உடனே அவங்களே இல்ல கோவப்பட்டு போறாங்க, நான் ப்ரோ இப்படி பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2026 வரணும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. 2026 வந்து கெத்தா ஆகும், இந்த லைஃப்பை வந்து நம்ம மாற்றோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பட் ஆனால் நோ ப்ராப்ளம், ஸ்டார்டிங்கில் இப்படி ஆயிடுச்சு. திருப்பிங்க நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு தான் அந்த சுச்சுவேஷன்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்து நம்ம கார் இருக்குதா. ஆனால் நாங்கள் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். போலீஸ் சார் ஒருத்தர் அந்த சைடில் இருக்காருல்ல, அவர் வந்து தஞ்சாவூர், நான் வந்து புதுக்கோட்டை, அவர் தஞ்சாவூரில் வந்து நம்மளோட இடம் பேராவூரணி, புதுக்கோட்டையில் பேராவூரணி, அந்த இடத்தெல்லாம் வந்து கரெக்டாக சொல்கிறாரு. பீச்சுக்கு போயிட்டு வரலாம் சொல்லிட்டு சும்மா வந்தோம். ஆனால் எங்களுக்கு இப்படி ஒரு நிலமாவும் சொல்லிட்டு நாங்கள் நினச்சிப்பாங்க. எனிவே ஹாப்பி நியூ இயர். நானும் ஹாப்பியாக இருக்கிறேன், ஓகேவா? அந்த காரை தள்ளிட்டு போட்டு நானும் ஹாப்பியாக இருக்கேன். கருத்தில் தள்ளுறேன். ஐயோ ஐயோ, என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்ட ப்ரோ? நீ சத்தியமா என்னால நம்ப முடியல ப்ரோ. கேஸ் ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. கேட்க முடியும், ஓரமா தள்ளி விடலாமா? ஓரமா தள்ளி விடு, தள்ளு ராஜா, தள்ளு. இன்னும் 3 நிமிஷம் தான் ஆகுது நியூ இயருக்கு. இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க என் நிலைமை. தள்ளு. ஓகே, தள்ளு. இல்ல பஸ் ஸ்டாப்ல விடலாமா? அந்த சைடு ஆப்போசிட்ல திருப்பவே முடியாதுல. அட கடவுளே, ச்சே. தள்ளு. அம்மா தள்ளு. போதும். நீர் அது எப்படி ஆகணும். பாய், எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.